தோழர்களே, கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே தந்த உள் இடஒதுக்கீடு என்கிற அந்த முன்னுரிமை அடிப்படையிலான சட்டம் செல்லும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை ஆகஸ்ட் 1ஆம் தேதி உச்சநீதிமன்றம் வழங்கியது. இந்த தீர்ப்பை வரவேற்கிற போது தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தீர்ப்பு என்பது திராவிட மாடல் ஆட்சி என்பதை இங்கே குறிப்பிட்டார். அவருடைய பிரதிநிதியாக இங்கே அண்ணன் அவர்களும் ஐயா அந்தியூர் செல்வராஜ் அவர்களும் இருக்கிறார்கள். அதே போலத்தான் தோழர் வடிவேல் ராமன் அவர்கள் அருந்ததியர் மக்களுடைய போராட்டங்களிலே தன்னை முனைப்போடு இணைத்துக் கொண்டு மாவீரன் பொல்லான் பேரவை சமூக நீதி மக்கள் கட்சியினுடைய அருந்ததியர் மக்களுடைய போராட்டங்களிலே சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற தலைவர் பெருமக்களும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். நாம் அனைவரும் ஒன்று கூடி அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சியவாதிகளை நாம் பாராட்டியாக வேண்டும். இந்த சட்டத்தை வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் நம்முடைய நன்றி கொள்ளக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. இந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட அடுத்த ஆண்டிலேயே முரசொலியிலே நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். கொண்டிருந்தவர்களை மருத்துவராக்கியவர் தலைவர் கலைஞர் என்கிற ஒரு கட்டுரையை முரசொலி இன்றைக்கு பிரதிபலித்துக் கொண்டிருந்தார்கள். ஏன் நாம் அவ்வாறு குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், அடைக்கப்பட்ட மூட்டைகளிலே அடிமுட்டையாக இருக்கக்கூடிய அனாதைகளாய் கேட்பாய் சிதறி கிடக்கிற கூட்டமாய் அரசியல் படுத்துவதற்கு வாய்ப்பு உள்ளிட்ட இடஒதுக்கீட்டினுடைய உரிமை, அந்த இடஒதுக்கீட்டுடைய உரிமை நமக்கு கிடைக்க மறுத்திருக்கிற நாம் அரசியல் ரீதியாக அணி சேர முடியாமல் இங்கே சிதறடிக்கப்பட்ட சமூகமாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். சிதறடிக்கப்பட்டிருக்கிற நாம் அமைப்பாக திரள வேண்டும் என்று சொன்னால், அரசியலாக திரள வேண்டும் என்று சொன்னால், கல்வியிலே வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு என்கிற நேர்மையான பங்கீடு நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கை தமிழகத்திலே ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் எழுப்பி வருகிற கோரிக்கை. அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சியவாதிகள் இங்கே அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களும் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த போராட்டங்களிலே அவர்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாத போராட்டமே கிடையாது. அதே போல பட்டியல் சாதிக்குள்ளாகவே இருக்கக்கூடிய பல தலைவர்கள் பட்டியல் சாதியில் அவசியம் அதை வழங்கி ஆக வேண்டும் என்று பல கட்டங்களிலே போராட்ட களத்தை கட்டியமைத்திருக்கிறார்கள். இப்படி இந்த இடஒதுக்கீட்டுடைய எண்ணற்ற அருந்ததியர் அம்பேத்கரிய பெரியாரிய இயக்கங்கள் கடுமையான போராட்டங்களை நாம் முன்னெடுக்கிறோம். இந்த போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு நீதியாக, இந்த போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய போராட்டம் 2007ஆம் ஆண்டு சென்னையிலே எல்லா இயக்கங்களையும் அணைத்து ஒரு பேரணியாக திரண்ட பேரணி என்பது பேரணி கலைஞர் சந்திக்கிற வாய்ப்பை பெற்று பல மணி நேரங்கள் தலைவர் கலைஞர் அவர்களோடு உரையாடி இந்த இடஒதுக்கீட்டினுடைய தேவையை தலைவர் கலைஞரிடத்தில் எடுத்து சொல்லி இந்த சட்டம் உருவாவதற்கு பல தலைவர்கள் அடிப்படையாக அமைந்தார்கள். முதுபெரும் தலைவர் ஐயா வரதராஜன் அவர்களை இந்த நேரத்தில் நன்றியுணர்வோடு நான் இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி பல தலைவர்களை இங்கே நினைவு கூறுகிற போது இந்த சட்டத்தை வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்முடைய நன்றியை நாம் கொள்ள வேண்டும். ஏன் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நாம் நன்றி இந்த செய்திக்குள்ளே போவதற்கு முன்பாக இந்த ஒதுக்கீடு நேர்மையான பங்கீடு
என்கிற நான் தொகுத்து வெளியிட்ட இந்த புத்தகத்திலே பல கட்டுரைகளை தொகுத்திருக்கிறேன். அதிலே அன்றைக்கு இடஒதுக்கீட்டுடைய சட்டம் அமலுக்கு வந்த பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு கட்டுரை வடிவமைத்து வெளியே விட்டிருந்தார். அந்த கட்டுரையிலே தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுகிற செய்தி, அவர் எந்த அளவிற்கு பாராட்டக்கூடியவர், அவர் எந்த அளவிற்கு இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்பதற்கு உதாரணமாக அந்த செய்தியை இந்த தொகுப்பிலே நான் எடுத்து பதிவு செய்திருக்கிறேன். அதிலே சொல்லுகிறார், இந்த சட்டத்தின் காரணமாக சமுதாயத்தின் அடித்தளத்தில் இருக்கிற அந்த அருந்ததியர் மக்கள் நாளையோ நாளை மறுநாளோ அவர்களும் வாழ்க்கையிலே வளம் பெறுவார்களே, ஆனால் அன்றுதான் என்னுடைய உள்ள வேட்கை முழுவதுமாக நிறைவேறுகிற திருப்தி ஏற்படும் என்கிற ஒரு செய்தியை இந்த இடத்தில் அவர் பதிவு செய்கிறார். இந்த சட்டத்தின் மூலமாக இந்த சமூகம் பயன்பாட்டை அடைகிற போதுதான் நான் முழுமையான திருப்தியை கொண்டவனாக இருப்பேன். அது மட்டுமல்ல, சொல்லுகிறார்கள், இந்த உள் இடஒதுக்கீட்டை தருவதற்கு சற்று காலம் தாமதம் செய்யுங்கள், இருக்கிறதோ என்கிற பின்னடைவு கூறிய பல தகவல்களை தலைவர் கலைஞரிடத்தில் உள்ளிடஒதுக்கீடு பிரச்சனை என்பது அருந்ததியர்களுக்கான பிரச்சனை அல்ல, அது என்னுடைய சொந்த பிரச்சனை. இது எவ்வளவு விரைவாக நிறைவேற்ற முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு விரைவாக இந்த சட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அந்த பின்னடைவை நோக்கி செல்கிற கருத்தாளர்களிடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால், இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் எடுத்துக்கொண்ட முனை இருக்கிறது. எனவேதான் இந்த சட்ட கூட்டத்தொடரிலேயே இந்த சட்டம் நிறைவேற்றும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். என்னுடைய முதுகு தண்டிலே அறுவை சிகிச்சை செய்து கொண்டு பரிபூர்ணமாக குணம் ஆனதில் எந்த அளவிற்கு அடைகிறோனோ அதைவிட அதிக நடைபெற்றுக் அடைய போகிறது என்கிற எண்ணத்தை பார்க்கிற போதுதான் நான் பூரண குணம் அடைந்தவனாக இருக்கிறேன் என்று அந்த கட்டுரையிலே பதிவு செய்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, என்னுடைய முதுகுத்தண்டிலே ஏற்பட்டு இருக்கிறது உடல்நலன் சம்பந்தமான அறுவை சிகிச்சை. ஆனால் அறுவை சிகிச்சை என்கிற அளவிற்கு இந்த சட்டத்தை அவர் பார்த்திருக்கிறார் என்று சொன்னால், தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நாம் நன்றிக்குரியவர்களாக, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் நன்றிக்குரியவர்களாக இருக்க வேண்டிய தேவையை உணர வேண்டிய அடிப்படையை இங்கே உணர்த்துவதற்காகத்தான் தமிழகத்திலே தமிழ் புலிகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் பாராட்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு அரசியலில் இருக்கிறார்கள் என்பதற்காக இந்த சட்டத்தை வழங்கவில்லை. இந்த சட்டம் பல்வேறு சங்கடங்களை அல்லது சட்ட ரீதியான எதிர்ப்புகளை சந்திக்கிற போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பங்கை சிறப்பாக ஆற்றியிருக்கிறது. குறிப்பாக இந்த சட்டம் உச்சநீதிமன்றத்திலே கேள்விக்குள்ளாக்கப்படுகிற உச்சநீதிமன்ற வழக்கறிஞரை நியமனம் செய்து அந்த உச்சநீதிமன்றத்திலே சிறந்த அளவிற்கான வாதங்களை எடுத்து வைத்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர்களுக்கும் சமூக நீதியை பாதுகாக்கிற பல வழக்கறிஞர்களுக்கும் உண்டு. இப்படியாக இந்த சட்டத்தினுடைய பயனால் தமிழகத்தில் ஏறத்தாழ 14 ஆண்டு காலம் அருந்ததியர் மக்கள் சந்தித்த எண்ணற்ற பலன்களை நாம் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தால் தலைவர் கலைஞர் அவர்களால் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தினுடைய கூறுகளை உதாரணமாக மேலோட்டமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த சட்டம் 2009ஆம் ஆண்டு நடைமுறையிலே வருகிறது. கலைஞர் ஆண்டு நடைமுறையிலே வருகிறது. நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாக 2008ஆம் ஆண்டு வரை ஆண்டுதோறும் மருத்துவ கல்லூரிகளிலே மாணவர் தேர்ச்சி நடைபெற்று வருகிறது. அந்த இந்த சட்டம் வருவதற்கு முன்பாக 2008
பட்டியல் சாதிகளிலே 600 பேர் 700 பேர் மருத்துவ மாணவர்களாக தேர்வு செய்யக்கூடிய பங்கு இருக்கிறது. மருத்துவ மாணவர்களுடைய அந்த போட்டிகளில் அருந்ததியர் சமுதாயத்தை வருவதே சூழ்நிலையை 2009ஆம் ஆண்டு மிக கஷ்டப்பட்டு போகக்கூடிய அந்த தேர்ச்சியிலே இப்பொழுது ஆண்டுக்கு 65 மாணவர்கள் 70 மாணவர்கள் ஆண்டுதோறும் மருத்துவர்களாக நாம் போகிறோம் என்று சொன்னால் அது கலைஞர் தந்த சட்டத்தினுடைய அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் மலம் அள்ளுபவர்களை மருத்துவர் ஆக்கியவர் கலைஞர் என்று நான் அந்த முரசொலியிலே நான் இருந்தேன். இப்படி சட்டத்தின் அடிப்படை நோக்கத்தில் பல நன்மைகளை இது அரசியல் ஆதாயங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கவில்லை. அன்றைக்கு அரசியல் சூழ்நிலை என்பது வேறு, அரசியல் சூழ்நிலை என்பது வேறு. அரசியல் காரணங்கள் சமூக நீதி கடைக்கோடி சமுதாயத்தில் சேர வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தினுடைய நோக்கத்தின் அடிப்படையிலே தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த இடஒதுக்கீட்டை வழங்கினார்கள். அப்படி வழங்கி இந்த சமுதாயத்தை கைதூக்கி விட்டதற்காக கலைஞர் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த தீர்ப்பு வந்த பிறகு எண்ணற்ற சச்சரவுகள், எண்ணற்ற எதிர்ப்புகள், எண்ணற்ற போராட்டங்கள், எண்ணற்ற கருத்தரங்குகள், சீராய்வு மனுக்கள் இந்த உள் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக பல போராட்டங்கள் அல்லது பல்வேறு விதமான நகர்வுகளை பல்வேறு அமைப்புகள் முன்னெடுத்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இது மிக முக்கியமான ஒன்று. அப்படி பல எதிர்ப்புகளை நாம் சந்திக்க தயாராக இருக்கிற போது மிக முக்கியமான குற்றச்சாட்டை கலைஞர் மீது வைக்கிறார்கள். என்ன குற்றச்சாட்டு? தலைவர் கலைஞர் அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீட்டை வழங்கியதன் மூலமாக பட்டியல் சாதிக்குள்ளாக இருக்கிற மக்களிடையே ஒரு பிளவை உருவாக்கிவிட்டார். இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மொழி ரீதியாக கலைஞர் அருந்ததியர்களை அரவணைப்பதற்காக இந்த சட்டத்தை வழங்கிவிட்டார் என்றெல்லாம் போக்கிலே தலைவர் கலைஞர் அவர்கள் மீது விமர்சனத்தை வைக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் மொழி ரீதியான இடஒதுக்கீடு வழங்குவதே கிடையாது. இருக்கிறது அல்லவா, அந்த ஏற்றத்தாழ்வுகளின் அடிப்படையிலே தான் சாதியத்தினுடைய அந்த கோர தாண்டவ பிடியிலே இருந்தவர்கள் வெளியே வருவதற்காகத்தான் இந்த மொழி கிடையாது. மொழி ரீதியாக அருந்ததியருக்கு இடஒதுக்கீட்டை கலைஞர் வழங்கிவிட்டார் என்று போகிற போக்கிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை அது அல்ல. கலைஞரை அவர்கள் தாக்குவதற்கு அடிப்படை காரணம் அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு வழங்கினார் என்பது அல்ல. மாறாக கலைஞரை தாக்குவதற்கு, கலைஞரை விமர்சிப்பதற்கு அடிப்படை தமிழக வரலாற்றில் ஏறத்தாழ 1900களுக்கு பிறகு 150 ஆண்டுகளாக நீங்கள் வரலாறுகளை புரட்டி பார்த்தால் அல்லது தமிழக வரலாற்றிலே பல வரலாறுகளை புரட்டி பார்த்தால் ஒரு தத்துவார்த்த ரீதியாக உருவெடுத்த ஒரு தலைவன் கலைஞர் வரலாற்றில் எவனுமே கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தத்துவத்தின் அடிப்படையிலே திரண்டு, தத்துவத்தின் அடிப்படையிலே வளர்ந்து, அந்த தத்துவத்தை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரத்தில் இருந்து கொண்டு தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற தத்துவம், ஏற்றுக்கொண்டிருக்கிற சமூக நீதி கொள்கை எல்லா மக்களுக்கும் செல்ல வேண்டும் என்று அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கையை நடைமுறைப்படுத்துகிறார் அல்லவா, அந்த கொள்கைவாதி என்கிற கலைஞரைத்தான் வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இவர்கள் திட்டமிட்டு விமர்சிக்கிறார்கள். கலைஞரை வீழ்த்த நினைப்பதற்கு காரணம் கலைஞர் ஒரு தத்துவவாதி, தலைவர் கலைஞர் ஒரு கொள்கைவாதி.
இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நவீனப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சூழல் இருக்கிறது அல்லவா. இந்தியாவிலேயே தமிழகத்தை போன்ற ஒரு மாநிலம் கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, மருத்துவத்திலே, எந்த துறைகளிலும் தமிழகத்தை போல இந்தியாவில் எந்த மாநிலமும் கிடையாது. அப்படி இந்தியாவிலே தமிழகத்தை நவீன சிற்பியை போல செதுக்கிய ஒரு சிற்பி இவர் கலைஞர் அவர்கள் என்பதை யாராவது மறந்துவிட முடியுமா? அதுதான் இங்கே பிரச்சனை. தலைவர் கலைஞரை இவர்கள் வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பதற்கு அடிப்படையில் காரணம் கிடையாது. இவர் ஒரு கொள்கைவாதியாக இருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தலைவர் கலைஞர் அவருடைய சாதனைகளை அல்லது இந்த அருந்ததியர் மக்கள் செய்த சாதனைகளை என்று ஒவ்வொரு துறை ரீதியாக நாம் பட்டியலிடலாம். கடைக்கோடியிலே குறிப்பாக கலைஞரை நாம் எவ்வாறு சீர்தூக்கி பார்க்கலாம் என்று சொன்னால், விளிம்பு நிலை மக்கள் அல்லது விளிம்பு நிலை பேசக்கூடிய ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை புரிந்து கொள்ளலாம். இதை தலைவர் கலைஞர் அவர்களே சொல்லி இருக்கிறார். ஒரு முறை கலைஞரை பார்த்து, நீங்கள் என்ன மூன்றாம் பார்க்கிறீர்களே என்று சொல்லுகிற போது, இல்லை நான் சாதிகளுக்கான தலைவனாக இருக்கிறேன் என்று சூத்திரர்களுடைய பிரதிநிதி என்பதை வெளிப்படையாக பேசிய தலைவர் கலைஞர் அவர்கள், எவர் இருக்கிறார்களோ, யார் இங்கே கொள்கை ரீதியாக இங்கே வீழ்த்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பிரதிநிதி என்று சொன்னார். கடைக்கோடியில் இருக்கிற அருந்ததியர்களுக்கான பிரதிநிதியாக இருந்தது மட்டுமல்ல, ஆண்களுக்கு பெண்கள் அடிமை என்கிற ஒரு கோட்பாடு இருக்கிறது, ஒரு தத்துவம் இருக்கிறது. ஆணுக்கு நிகராக பெண்களை தலை நிமிர செய்ய வேண்டும். எப்படி இருக்கிற கலைஞர் நினைத்தாரோ அதை போல ஆண்களுக்கு நிகராக வீழ்ந்து கிடக்கிற பெண்களை கைதூக்கி விட வேண்டும் என்பதற்காக குடும்பத்திலே, சொத்துக்களிலே பெண்களுக்கு சம பங்கை வழங்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் முதன்முதலாக 1989ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் உச்சநீதிமன்றமே அப்படி ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. பாருங்க, அம்பேத்கர் 1956களிலே 52களிலே இந்து மசோதாவை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார். ஏன் நினைத்தார்? ஆணுக்கு பெண் சமமாக வர வேண்டும் என்று சொன்னால் பெண்களுக்கு சொத்திலே பங்கு இருக்க வேண்டும் என்று 52களிலே அம்பேத்கர் பாராளுமன்றத்தில் பேசினார்கள். அம்பேத்கர் எல்லாம் இங்க இருக்கிற பயங்கரவாதிகள் எல்லாம் பெண்களுக்கு எப்படி சொத்துரிமை தரலாம், அவர்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட்டு விட்டால் ஆணுக்கு நிகராக அவர்கள் பேசுவார்களே, எனவே பெண்களுக்கு சொத்துரிமையை தரக்கூடாது என்று சொல்லி அங்கே அம்பேத்கருக்கு எதிராக பாராளுமன்றத்திலே ஒரு குழுவாக இயங்கினார்கள். அவர்களுக்கு எதிராக அம்பேத்கரால் இந்து மசோதா என்கிற பெண்களுக்கு உறுதிப்படுத்த முடியவில்லை. அம்பேத்கருடைய கனவை இந்தியாவில் நினைவு என்று சொன்னால் அவர்தான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் என்பதை நாம் இங்கே நினைவு செய்ய வேண்டும். யோசித்து பாருங்கள், பெண்களுக்கு சொத்துரிமை அப்படி வழங்கினால் ஆண் பெண் சமமாக வேண்டும் என்கிற கலைஞரின் கொள்கை இருக்கிறதல்லவா, பெண்களுக்கு இன்னைக்கு நிறைய சொல்லலாம், கலைஞருடைய சட்டங்களை நிறைய சொல்லலாம். இன்னைக்கு ஏன் கலைஞரை துடிக்கிறாங்க? ரொம்ப சாதாரண விஷயம்தான், ரொம்ப சாதாரண விஷயம் தான். இங்க இருக்கக்கூடிய பெண்கள் நமக்கு தெரியும், கோயில்ல பட்டியல் சாதிக்காரனே போக முடியாது, அதுல பெண்கள் கோயிலுக்குள்ளவே போக முடியாது. இதெல்லாம் நமக்கே தெரியாத பல செய்திகள். கலைஞர்கள் திருக்கோவில்கள் அந்த திருக்கோவில்களை குழு உருவாக்குகிற போது அதில் ஒரு பெண் கண்டிப்பாக இடம்பெற்ற ஆக வேண்டும் என்கிற சட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர். பெண்களுக்கு அரசாங்கத்தின்
33% கலைஞர். உள்ளாட்சி பிரதிநிதிகளாக 50 விழுக்காடு பெண்களை வந்தவர் கலைஞர். இப்படி யாரெல்லாம் சமத்துவம் மற்றும் ஏற்றத்தாழ்வுகளில் வீழ்த்தப்பட்டு கிடக்கிறார்களோ அது பெண்களாக அருந்ததியருக்கும் கீழே இருந்தாலும் சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கென்று சில சிறப்பு சட்டங்கள் தேவை. அப்படித்தான் அவர் புதிய சமத்துவபுரங்களை கொண்டு வந்தார். அப்படித்தான் அர்ச்சகராக சட்டத்தை கொண்டு வந்தார். இப்படி அந்த மனுதர்ம கோட்பாட்டினுடைய அந்த தலையில் இடியை இறக்குவதை போல பல சட்டங்களை தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்து இங்கு இருக்கிற சமமாக திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சிக்கிறது. கலைஞர் முயற்சிக்கிறார். எனவே கலைஞரை வீழ்த்துவதற்கு எதுவெல்லாம் ஆயுதமோ அதையெல்லாம் அவதூறுகளாக விமர்சனங்களாக இங்கே கோட்பாடு ரீதியாக முன்வைக்க வருவதில்லை. ஆனால் எத்தனை வந்தாலும் எத்தனை அவதூறுகள் வந்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் தவிடுபடியாக்கி இன்றைக்கு 75 ஆண்டு காலம் கடந்தும் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற வலிமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது என்று சொன்னால் கொள்கையிலே அவர்கள் எடுத்துக்கொண்ட வலிமை, கொள்கையிலே அவர் எடுத்துக்கொண்ட அந்த ஆற்றல், அந்த ஆற்றலுடைய தொடர்ச்சியாகத்தான், அந்த திராவிடத்தினுடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் என்கிற ஒரு பொறுப்பிலே இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், ஏன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆக வேண்டும்? இன்றைக்கு தமிழகத்திலே திராவிடத்தின் 4ஆம் தலைமுறை என்கிற அடையாளத்தோடு இன்றைக்கு நகர்வலம் வந்து கொண்டிருக்கிறார். சனாதனம் சாகடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அரசியல் இயக்கத்துடைய பிரதிநிதியாக இருக்கிற ஒரு கட்சி வாரிசாக, இதெல்லாம் குடும்ப வாரிசு கிடையாது, கொள்கை வாரிசுகளாக இன்றைக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் அருந்ததியர் மக்களுக்கு அது ஒண்டி வீரனுடைய மணிமண்டபமாக இருக்கலாம். ஐயா முத்துசாமி அவர்களோடு தோழர் வடிவேல் அவர்களோடு பொல்லான் நினைவு அமைக்கக்கூடிய இடத்தை பார்வையிடுகிற வாய்ப்பை நாங்கள் பெற்றோம். முத்துசாமி அவர்கள் அதை பார்வையிட்டுக் கொண்டு அப்பொழுதுதான் பார்த்தோம் ஐயா முத்துசாமி அவர்களுடைய அணுகுமுறை அங்கு இருக்கிற விளிம்பு நிலை மக்களோடு எவ்வளவுக்கு எவ்வளவு உணர்வுகளை அப்படியே உள்வாங்கி அந்த விளிம்பு நிலை மக்களோடு அவர்களுடைய உரிமைகளோடு சமமாக கலந்து அவர்கள் இன்றைக்கு மிதுபெரும் தலைவர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த அணுகுமுறை அன்றைக்கு ஐயா முத்துசாமி நான் கற்றுக்கொண்டது. அவ்வளவு சிறப்பாக அந்த எளிய மக்களை கையாண்டார். அந்த பொல்லானுக்கான அந்த மணிமண்டபம் அமைக்க கொடுக்கிற அந்த பணிகளாக இருக்கட்டும், குயிலுக்கு இன்றைக்கு நினைவு சின்னமாக இருக்கலாம். ஏன் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நமக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கிறாரே அண்ணன் மதிவேந்தன் அவர்கள் தமிழக வரலாற்றில் முதலாக ஆதி திராவிடர் நலத்துறை பதவியை ஒரு அருந்ததியருக்கு வழங்கி ஒரு சிறப்பு செய்திருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்களை நான் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த துறை மக்களோடு துறை, இந்த துறையிலே நீங்கள் இந்த மக்களுக்கு அல்லது இந்த பொது தமிழக மக்களுக்கு எந்த வகையான ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே ஒரு ஆளுநர் பதவியை இன்றைக்கு நம்முடைய அண்ணன் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். இப்படி இந்த முன்னேற்ற கழகம் இந்த அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு என்கிற இந்த சட்டத்தோடு பின்னி பிணைந்திருக்கிற காரணத்தினால் திராவிட முன்னேற்ற நன்றி சொல்ல இந்த நிகழ்ச்சியை நாம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது நாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சட்டத்தை வழங்கிவிட்டது.
அந்த சட்டத்தை உச்சநீதிமன்றம் உறுதி செய்து விட்டது. உறுதி செய்யப்பட்ட பிறகு இந்த தீர்ப்புக்கு எதிராக பல முன்னெடுத்து இவர்களுக்கெல்லாம் பல்வேறு இடங்களிலே பல்வேறு வகையிலே நாம் பதில் சொல்லி இருக்கிறோம். ஆனால் இவர்கள் சொல்லுகிற இந்த உள்ளி இடஒதுக்கீட்டு இருக்கிற இந்த வாதங்களை நாம் நாம் ஒரு நகர்வை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால தான் இந்த மாநாடு ஆய்வு அரங்கம், அது ஒரு செய்திகளை பகிர்ந்து தெரிந்து கொள்வதற்கான ஒரு விழாவாக இதை நாம் மாற்ற. இன்றைக்கு அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டு ஏதோ கலைஞர் அவசர கோலமா கொடுத்தாரு, பட்டியல் சாதி மக்களை பிரிச்சுட்டாங்க, தமிழ்நாட்டில் இந்த மோசடியை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று கொக்கரிக்கிறார்கள். அவர்களுக்கு பதில் சொல்ல அல்லது அவர்களுடைய அந்த வினாக்களுக்கு நாம் விடையளிக்க இந்த இடஒதுக்கீட்டுடைய வரலாறுகளை நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. தோழர்களே, இடஒதுக்கீடு எதற்காக கொண்டு வரப்பட்டது? இடஒதுக்கீடு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? யோசித்து பாருங்கள். இடஒதுக்கீடு என்பது 1800 காலகட்டங்களிலே, அது ஜோதிராவ் பூலே காலத்தினுடைய வரலாறுகளை நாம் பிரட்டி பார்த்தால், அந்த ஜோதிராவ் பூலே, சாகு மகாராஜா உள்ளிட்ட பல தலைவர்களுடைய காலங்களிலே இந்த இடஒதுக்கீடு உதயமாக இருக்கிறது. நாம் இன்னும் எளிமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய நாட்டை வெள்ளைக்காரன் ஆண்டு கொண்டிருந்தான். வெள்ளைக்காரன் ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் வெள்ளைக்காரர்களுடைய அந்த நிர்வாகத்திலே, வெள்ளைக்காரர்கள் உருவாக்கி இருக்கிற அந்த பதவிகளிலே, வேலை வாய்ப்புகளிலே, கல்வி பெறுகிற உரிமைகளிலே இந்தியர்களும் பங்கு பெறலாம் என்கிற ஒரு சட்டத்தை வெள்ளைக்காரன் கொண்டு வருகிறான். வெள்ளைக்காரன் ஆளுகிற போது, வெள்ளைக்காரன் ஆட்சியில் இந்தியர்களாக இருக்கிற இந்தியர்கள் கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, சட்டமன்ற பதவிகளிலே பங்கு பெறலாம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அப்படி அந்த சட்டத்தை கொண்டு வருகிற போது, அந்த சட்டத்தை வைத்து வெள்ளையர்களுக்கு நெருக்கமாக இருக்கிற, வெள்ளையர்களுக்கு உடன் இருக்கிற பார்ப்பனர்கள் என்கிற ஒரு சமூகம் வெள்ளைக்காரர்களோடு இணைந்து இந்தியர்களுக்கு வழங்கி இருக்கிற சட்டத்தின் பெரும்பகுதியை அவர்களே அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 3 விழுக்காடு இருக்கிற பிராமணர்கள், பார்ப்பனர்கள் 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சியிலே பங்கு செய்து கொண்டிருந்தார்கள் அல்லது எடுத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த 3 விழுக்காடு இருக்கிற பிராமணர்கள் வெள்ளைக்காரன் வழங்கி இருக்கிற அந்த உரிமைகளிலே அதிகமாக பங்கு பெறுகிறார்களே, பிராமணர் அல்லாமல் இருக்கிற நாம், பிராமணர் அல்லோதோர் என்கிற நாம், எனவே இந்தியர்களுக்கு வழங்கியிருக்கிற இந்த உரிமைகளிலே பிராமணர் அல்லாதோர் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று வைக்கிறார்கள். பிராமணர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கை அவர்கள் முன்னெடுத்து போராடுகிற போது, அப்பொழுது இந்த இடஒதுக்கீட்டிற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம், பிராமணர்கள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த இடஒதுக்கீட்டு உரிமை அனைவருக்கும் பரவலாக்கப்பட வேண்டும். இடஒதுக்கீட்டுடைய சாராம்சமே அனைத்தும் அனைவருக்கும். அந்த பிராமணர் அல்லாதோருக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற அடிப்படையில தான் பிராமணர் என்கிற அந்த இடஒதுக்கீடு உருவானது. அப்படி உருவான பிறகு அது பிசியாக, எம்பிசியாக, எஸ்சியாக, எஸ்டியாக இன்றைக்கு பரிணாமம் பெற்றிருக்கிறது. அந்த பரிணாமத்திலே தமிழகத்திலே பட்டியல் சாதிகள் என்று சொல்லக்கூடிய, எஸ்சி என்று சொல்லக்கூடிய பட்டியல் சாதிகளுக்கு 18 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கியிருக்கிறார்கள். இந்த 18 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டிலே சாதியில இருக்கிற எல்லோரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் அவர்களோடு போட்டி போட்டு அருந்ததியர்கள் அந்த இடஒதுக்கீட்டு பயனை நுகர முடியவில்லை. அந்த இடஒதுக்கீட்டை நம்மால் இடஒதுக்கீட்டுடைய பயனிலே பங்கு பெற முடியவில்லை என்ற ஒரு கோரிக்கை அருந்ததியர்கள் மக்கள் மத்தியிலே எழுகிறது. சரி, தமிழ்நாட்டில் பட்டியல் சாதிக்கூடிய தேவேந்திர வேளாளர்கள், ஆதி திராவிடர்கள் மக்களோடு
அருந்ததியர்கள் போட்டி போட முடியவில்லை, எனவே எங்களுக்கு இடஒதுக்கீட்டை தனியாக தாருங்கள் என்ற கோரிக்கை தமிழ்நாட்டில் எழுகிறது. இந்த கோரிக்கை இந்தியாவில் வேறு எங்கும் எழவில்லையா என்று சொன்னால், இந்த கோரிக்கை தமிழகத்திலே உருவாவதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தியா முழுவதும் இப்படி ஒரு கோரிக்கை எல்லா மாநிலங்களிலும் எழுந்தது என்பதுதான் வரலாறு. எப்படி தமிழகத்திலே பட்டியல் சாதியிலே அருந்ததியர்கள் இடஒதுக்கீடுடைய பயனை அடைய முடியவில்லை என்கிற இந்த ஆதங்கமும் கோரிக்கையாக வருகிறதோ, அதே போல இந்தியா முழுவதும் இருக்கிற மாநிலங்களிலே, அந்தந்த மாநிலங்களிலே இருக்கிற பட்டியல் சாதிகளிலே பின்தங்கி இருக்கிற சாதிகள் இடஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டும், தனியாக வேண்டும் என்று எல்லா மாநிலங்களிலும் போராடுகிறார்கள். அப்படி போராடுகிற போதுதான் இந்த தமிழகத்துக்கு முன்பாகவே இந்தியாவில் பஞ்சாப் என்கிற ஒரு மாநிலம் இருக்கிறது. அந்த பஞ்சாப் என்கிற மாநிலத்திலே எப்படி இருக்கிறதோ அதேபோல அங்கே வால்மீகி என்கிற ஒரு சமூகம் இருக்கிறது, மஜ்பி சீக்கியர்கள் என்கிற ஒரு சமூகம் இருக்கிறது. அவர்கள் அங்கே கல்வியை நுகர முடியாதவர்களாக இருக்கிறார்கள், வேலை வாய்ப்பு பயன் முடியாதவர்களாக இருக்கிறார்கள். பஞ்சாபில் 1970களிலே எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கை பஞ்சாபில் தான் முதலாக எழுகிறது. அன்றைக்கு பஞ்சாபிலே இருக்கிற மக்களுடைய போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு பஞ்சாப் மாநில அரசு 1975களிலே பஞ்சாப்ல 25% இடஒதுக்கீடு இருக்கு எஸ்சிக்கு. அந்த 25% எஸ்சிக்கான இடஒதுக்கீட்டிலே 12.5 என 2ஆக பிரித்து சீக்கியர்களுக்கு 12.5 1975ஆம் ஆண்டு இந்தியாவில் முதலாக பஞ்சாபில் வழங்கப்படுகிறது. இந்த பஞ்சாபிலே வழங்கப்பட்ட பிறகு பல மாநிலங்களிலே அதனுடைய தாக்கம் உருவாகிறது. அப்படி உருவாகிற போது அன்றைக்கு அந்த பஞ்சாபுக்கு அருகே இருக்கிற ஹரியானா என்கிற ஒரு மாநிலத்திலே இந்த கோரிக்கை. அந்த ஹரியானாவே 75க்கு பிறகு 1994ஆம் ஆண்டு ஹரியானாவிலே இருக்கிற மாநில அரசு ஹரியானாவிலே இருக்கிற எஸ்சி மக்களிலே இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை 2ஆக பிரிக்கிறார்கள். ஆனால் பஞ்சாப் 2ஆக பிரித்து 12.5 நீ எடுத்துக்கொள், 12.5 நீ எடுத்துக்கொள், இங்கிருந்து நீ இங்கே வராதே, இங்கிருந்து நீ இங்கே வராதே என்று கேட்டகரைசேஷன் என்று சொல்வார்களே, 2 வகைகளாக பிரித்து அங்கே இடஒதுக்கீட்டை பஞ்சாபிலே வழங்கினார்கள். ஆனால் ஹரியானாவிலே அப்படி கேட்டகரைசேஷன் செய்து வழங்கவில்லை. மாறாக இன்றைக்கு தமிழகத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா, சப் கோட்டா என்று சொல்லக்கூடிய உள் இடஒதுக்கீடு அருந்ததியர்களுக்கு தமிழகத்திலே 2009 வழங்குவதற்கு ஏறத்தாழ 30-35 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஹரியானாவிலே உள் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டார்கள். 1994ஆம் ஆண்டு ஹரியானாவிலே அங்கிருக்கிற எஸ்சி மக்களுடைய இடஒதுக்கீட்டை 2ஆக பிரித்து ஒரு பகுதியை ஒரு குழுவினருக்கும் இன்னொரு பகுதியை இன்னொரு குழுவினருக்கும் வழங்கி, ஒருவேளை இந்த இடஒதுக்கீட்டிலே நீ ஆட்கள் இல்லை என்று சொன்னால் இங்கிருந்து நீ இங்கே வந்து கொள்ளலாம், இங்கிருந்து நீ அங்கே போய் கொள்ளலாம் என்று இன்றைக்கு தமிழகத்திலே 3 விழுக்காடு உள்ளிடஒதுக்கீடு வழங்கி இருக்கிறார்கள் அல்லவா. அருந்ததியருக்கு முன்னுரிமை, அருந்ததியர் இல்லை என்றால் இதர எஸ்சியை வைத்து பூர்த்தி செய்வது என்கிற இந்த சப் கோட்டா என்கிற இந்த முறையை 94களிலே ஹரியானாவிலே வழங்கிவிட்டார்கள். ஏறத்தாழ 75லே இருந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் பஞ்சாபிலே இடஒதுக்கீடு முறை நடைமுறையில் இருந்தது, கேட்டகரைசேஷன் முறை நடைமுறையில் இருந்தது. ஹரியானாவிலே சப் கோட்டா முறை நடைமுறை 20 ஆண்டு காலமாக நடைமுறையில் இருக்கிற போது இங்க இருக்கிற யாருக்குமே அது ஒரு பிரச்சனையாக தெரியவில்லை. இன்றைக்கு சப் கோட்டா சப் கேட்டகரைசேஷன் எல்லாம் மக்களை நாம் குழப்புகிற அந்த மாயாஜாலங்களை நாம் இங்கே பேசி வருகிறோம் அல்லவா. இந்த மாயாஜாலங்கள் எல்லாம் 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஹரியானாவிலே பஞ்சாபிலே நடைமுறையிலே இருந்து வந்தது என்பதை நாம் இங்கே சொல்லி இருக்கிறோம். அப்படி பஞ்சாபிலே வழங்கின பிறகு ஹரியானாவிலே வழங்கின பிறகுதான் அந்த கோரிக்கை
ஆந்திராவிலே விரிவடைகிறது. ஆந்திராவிலே ஏறத்தாழ 97களிலே அந்த இடஒதுக்கீட்டு முறையை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். ஆந்திராவில் பஞ்சாபிலே 4 கேட்டகரைசேஷன் ABCD என்கிற அந்த 4 வகையிலே 1997ஆம் ஆண்டு ஆந்திராவிலே இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. ஆந்திராவிலே பலத்த எதிர்ப்புகள் கிளம்பிய பிறகு 2007லே வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு உடனடியாக ரத்து செய்யப்பட்டது. ஆனால் ரத்து செய்ததை கண்டித்தும் போராட்டம் நடத்தினார்கள். அப்படி நடத்தப்பட்ட பிறகு 2000லே ஆந்திராவிலே இந்த ABCD என்கிற இந்த வகைப்படுத்துதல் அடிப்படையில் ஆந்திராவிலே இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இதை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், ஏதோ தமிழகத்திலே வந்து விட்டது, தமிழகத்திலே நாம் குழப்புகிறார்கள், தமிழகத்திலே ஒற்றுமையை சிதைத்தார்கள், தமிழகத்திலே சிதைப்பது மூலமாக அகில இந்திய அளவிலே எண்ணிக்கை சிதறிவிடும், அகில இந்திய அளவிலே பட்டியல் சாதி மக்களுக்கான அந்த நெருக்கம் அல்லது அவர்களோடு அந்த ஒன்றாக இருக்கிற அந்த ஒற்றுமை சிதறிவிடும் என்று சொல்கிறார்கள் அல்லவா. ஆனால் 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த இடஒதுக்கீடு முறை நடைமுறையில் இருந்தது. அப்படி ஆந்திராவிலே வழங்கப்பட்ட பிறகுதான் ஆந்திராவிலே நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள். நீதிமன்றத்திற்கு சென்ற பிறகு ஆந்திராவிலே அந்த அரசு முதலில் வழக்கு போடப்போது சரி என்று தீர்ப்பு வழங்கியது. திரும்ப உச்ச நீதிமன்றத்திற்கு போன பிறகு அதை தடை செய்தார்கள். தடை செய்த பிறகு அரசே மேல்முறையீடு செய்தது. அப்போ 5 நீதிபதிகளை கொண்ட உச்ச நீதிமன்றம் ஆந்திராவினுடைய அந்த சின்னையா வழக்கில் இப்படி கேட்டகரைசேஷன் செய்வது தவறு என்று ஒரு தீர்ப்பை வழங்கியது. அதன் மூலமாக ஆந்திராவிலே இருக்கிற அந்த ABCD என்று வகைப்படுத்துகிற முறை 5 நீதிபதிகளை கொண்ட நீதியரசர்கள் உச்ச நீதிமன்றத்திலே தீர்ப்பு வழங்கிய காரணத்தினால் அது 2004ஆம் ஆண்டு ரத்து செய்யப்பட்டது. ஆந்திராவிலே ரத்து செய்த இந்த வழக்கை மேற்கோள் காட்டி பஞ்சாபிலே ஹரியானாவிலே வழக்கை அவர்கள் வழக்கு தொடுத்தார்கள். அப்போ ஆந்திராவினுடைய இந்த தீர்ப்பை எடுத்துக்கொண்டு பஞ்சாபிலும் இடஒதுக்கீடு சட்டத்தை ஆக ஏறத்தாழ தடை செய்யப்பட்ட அந்த தீர்ப்பை ஒட்டி பஞ்சாபிலும் ஹரியானாவிலும் தடை செய்யப்பட்டது. ஆனால் பஞ்சாபிலே தடை செய்யப்பட்ட உடனடியாக அதற்கு முன்பாக அரசாணை தான் பஞ்சாப் மாநில அரசு வழங்கி இருந்தது. ஆனால் உடனடியாக சட்டத்தை இயற்றி உடனடியாக பஞ்சாப் அரசு சில மாதங்களிலேயே அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது. அந்த அளவிற்கு புரிந்து கொண்டு பஞ்சாப் மாநில அரசு அந்த இடஒதுக்கீட்டை வழங்கிய பிறகு அதற்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்ட பிறகு அதுவும் தடை செய்யப்பட்டது. பஞ்சாப் மாநில அரசு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. அந்த மேல்முறையீடு தான் பஞ்சாப் மாநில அரசு மேல்முறையீடு செய்யப்பட்ட அந்த வழக்கு தான் உச்ச நீதிமன்றத்திலே சில ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. அந்த பஞ்சாப், ஹரியானா, ஆந்திரா மாநிலங்களைப் போலவே கர்நாடகாவிலே இந்த கோரிக்கை இருக்கிறது, டெல்லியிலே இந்த கோரிக்கை இருக்கிறது, ராஜஸ்தானிலே இந்த கோரிக்கை இருக்கிறது, மகாராஷ்டிராவிலே இந்த கோரிக்கை இருக்கிறது. ஒருபடிக்கு மேலே போய் பீகாரிலே இந்த கோரிக்கை வந்த பிறகு பீகார் மாநில அரசு எந்த சாதி பின்தங்கி இருக்கிறதோ அந்த சாதிக்கு 4000 கோடி அவர்களுக்கான சிறப்பு செய்தது. 4000 கோடியை பின்தங்கிய SC மக்கள் ஏற்கவில்லை. இடஒதுக்கீடு வேண்டும் என்று பீகாரிலே போராடுகிறார்கள், டெல்லியிலே போராடுகிறார்கள். இப்படி இந்தியா முழுவதும் பட்டியல் சாதி மக்களிலே பின்தங்கி இருக்கிற சாதி மக்கள் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கை வெடித்து வருகிற அந்த அரசியல் தமிழகத்திலே உருவானது. அப்படி தமிழகத்திலே உருவாகிற போது தமிழகத்திலே அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடு வேண்டும் என்று முன்வைக்காத இயக்கங்களே கிடையாது. அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடு வேண்டும் என்று 1990களிலே இருந்து 80களிலே இருந்து இந்த போராட்டம் அருந்ததியர் இயக்கங்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அப்படி முன்னெடுக்கப்பட்டு கட்சியினுடைய தலையீடு, அம்பேத்கரிய பெரியாரி இயக்கங்களுடைய தலையீடுக்கு பிறகு 2007களிலே தலைவர் கலைஞருடைய கவனத்திற்கு வருகிற போது அவசரகதியாக அதை செய்யாமல் ஆந்திரா வழக்கை பரிசீலிக்கிறார், பஞ்சாப் வழக்கை பரிசீலிக்கிறார்,
பஞ்சாபை போல இந்த சட்டம் நீர்த்து போய்விடக்கூடாது, ஆந்திராவை போல இந்த சட்டம் தடைபட்டு விடக்கூடாது என்பதையெல்லாம் அறிஞர்கள் மத்தியிலே ஆய்வு செய்கிறார். ஜனார்த்தனன் கமிட்டியை நியமிக்கிறார். அந்த கமிட்டி அருந்ததியர் மக்கள் எந்த அளவிற்கு பின்தங்கி இருக்கிறார்கள், கல்வியிலே வேலை வாய்ப்பிலே பயன்பெறாமல் இருக்கிறார்கள் என்று ஆய்வு செய்கிறது. 6 மாத கால ஆய்வுக்கு பிறகு 18 விழுக்காடு இடஒதுக்கீட்டிலே ஒரு விழுக்காடு அருந்ததியர் மக்கள் பயன்பெற முடியவில்லை. அவர்கள் சீப்பர் என்று சொல்லக்கூடிய தூய்மை பணிகளிலே தான் 90 விழுக்காடு அவர்கள் பயன்பெறுகிறார்களே ஒழிய பிசி என்று சொல்லக்கூடிய அந்த இடைப்பட்ட அருந்ததியர்கள் அரசு ஊழியர்களாக வர முடியவில்லை என்று ஜனார்த்தனன் கமிட்டி அறிக்கை வைக்கிறது. ஜனார்த்தனன் கமிட்டி எஸ்சி மக்களுக்கான மக்கள் தொகையை அறிக்கையாக சமர்ப்பிக்கிறது. இப்படி அறிக்கைக்கு பிறகு அருந்ததியர் மக்கள் பின்னடைந்து இருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்யப்பட்ட பிறகு பஞ்சாப் வழக்கையும் ஆந்திரா தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அருந்ததியர்களுக்கு இந்த 3 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கினார். அப்படி கலைஞர் தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து இந்த சட்டத்தை இயற்றியதனால்தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றமே கலைஞரின் சட்டத்தை தடை செய்யவில்லை என்று சொன்னால் உச்சநீதிமன்றத்திற்கே சென்றாலும் இந்த சட்டம் தடைபடக்கூடாது என்கிற தொலைநோக்கோடு 2009 இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர். பெண்ணாச்சு அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்த பிறகு அருந்ததியர் பூரா ஏதோ அவன் மேலோலகத்துக்கு போயிட்ட மாதிரி இருக்கிற எல்லாருமே பேசுறான். 14 ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது. 14 ஆண்டு காலத்திலே அருந்ததியர்களுக்கு இந்த உள்ளிடஒதுக்கீடு வழங்கிய பிறகு என்ன மாற்றம் அடைந்து விட்டார்கள்? என்னை பொறுத்தவரை இந்த சமூகம் கல்வியிலே சில மாற்றத்தை கண்டிருக்கிறதே ஒழிய வேலை வாய்ப்பில் இந்த 3 விழுக்காட்டிலே கூட 1 விழுக்காடு வேலை வாய்ப்பை கூட இந்த சமூகம் பயன்பெற முடியவில்லை. இடஒதுக்கீடு வழங்கிய பிறகும் நிராயுத பாணிகளாக இருக்கிறார்கள், நிர்கதியாக இருக்கிறார்கள். எனவேதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த இடஒதுக்கீட்டு பயன் அருந்ததியர்களுக்கு போகிறதா இல்லையா, அவர்கள் அனுபவிக்கிறார்களா இல்லையா, அந்த சட்டத்தை பிற பட்டியல் தவறாக பயன்படுத்துகிறார்களா இல்லையா ஆய்வு செய்ய ஒரு குழு நியமியுங்கள். அந்த இடத்திலே அருந்ததியர்கள் பயனடைய செய்யும் விதமாக சில சீர்திருத்தங்களை கொண்டு வாருங்கள் என்று நாங்கள் இங்கே கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். என்ன இந்த சட்டம் வந்த பிறகு என்ன இங்கே ஒற்றுமை சிதறிருச்சு? எங்கேயும் ஒற்றுமை சிதறவில்லை. தமிழகத்திலே சாதிய படிநிலை என்பது ஒரு சாதிக்கு கீழே ஒரு சாதி. அம்பேத்கர் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு சாதியும் இன்னொரு சாதிக்கு சமமான சாதி இல்லை. 2 சாதி சமம்னு யாராவது சொன்னா ஏற்க முடியாது, அது பொய். இதைத்தான் அம்பேத்கர் சாதியம் என்பது அடுக்கு படிக்கட்டு முறையில் இருக்கிறது, இப்படி கிடப்பிலே கிடையாது. ஒரு சாதிக்கு கீழே ஒரு சாதி என்பதுதான் சாதியத்தினுடைய வரலாறு, சாதியத்தினுடைய நோக்கம். எனவே சாதியும் எந்த சாதிக்கும் சமமில்லை என்கிற போது பட்டியல் சாதியிலே இங்க இருக்கிற அருந்ததியர் மக்கள் இடஒதுக்கீட்டிலே சம வாய்ப்பை பெற முடியவில்லை என்றுதான் அந்த இடஒதுக்கீட்டை நாம் வளர்க்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, மிக முக்கியமான செய்தியாக நாம் பார்க்க வேண்டியது, இடஒதுக்கீடு வந்த பிறகு இவர்கள் பல பேர் இங்கே கிளம்பி இருக்கிறார்கள். அதுல சில பேர் அருந்ததியர்கள் மீது அக்கறை இருப்பதை போல கிளம்பி இருக்கிறார்கள். நாங்க அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு தரவேனான்லாம் சொல்லலைங்க, தரவேனான்லாம் சொல்லலைங்க, கொடுக்கட்டும். ஆனா பேக்லாக் வேகன்சி எல்லாம் நிரப்பிடுங்க, பின்னடைவு காலி பணியிடங்கள்லாம் நிரப்பிடுங்க, 18 விழுக்காட 25 விழுக்காடா உயர்த்துங்க, 18 விழுக்காடு வேலை அதற்கு பிறகு கொடுங்க என்று சொன்னால் இது எப்படி அருந்ததியர் இடஒதுக்கீட்டை கொடு என்பதற்கு சமமான ஒன்றாகும்? ஆக இது அருந்ததியர் மீது அக்கறை இருப்பதை போல காட்டிக்கொள்வதை தவிர இவற்றையெல்லாம் உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பான தீர்ப்பு உச்சநீதிமன்றம் சட்டப்பிழை செய்துவிட்டது, அரசியல் சட்டத்தை மீறிவிட்டது என்று இன்றைக்கு பல வாதங்களை முன்வைக்கிறார்கள். நான் கேட்கிறேன், அரசியல் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக இந்த தீர்ப்பில் 4 அம்சங்களை எடுத்திருக்கிறது. 4 அம்சங்களிலே மிக முக்கியமான ஒன்று, பட்டியல் எல்லாம் ஒரே வகையை சார்ந்தவர்களா தனித்தனி வகையை சார்ந்தவர்களா? ஏன்னா இவன் என்ன சொல்றான், பட்டியல் சாதிக்காரர்களா ஒரே வகை, அதை பிரிக்க கூடாது, பிரிக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை அப்படின்னு சொல்றான். ஆனால் உச்சநீதிமன்றம் இதை விசாரித்த பிறகு இவர்கள் ஒரே வகையை சார்ந்தவர்கள் அல்ல,
வெவ்வேறு கலாச்சாரம் இருக்கிறது, வெவ்வேறு பண்பாடு இருக்கிறது, வெவ்வேறு தாலி கட்டுகிற முறை இருக்கிறது என்று இவர்களுக்கான வெவ்வேறு வகையான கலாச்சார பண்பாட்டு அடையாளங்களை இவர்கள் ஒரே வகையை சார்ந்தவர்கள் அல்ல. அது மட்டுமல்ல, இடஒதுக்கீடு என்பதற்கான அடிப்படை தானே. அந்த அடிப்படையிலே அருந்ததியர் மக்கள் பட்டியல் சாதி பெற்றிருக்கிற இந்த இடஒதுக்கீட்டை கூட அவர்கள் பெற முடியவில்லையே, அவர்களுக்கும் நோக்கம். எனவே அப்படி தருவதிலே என்ன பிரச்சனை இல்லை. பட்டியல் சாதி மக்களை வகைப்படுத்த அரசியலமைப்பு சட்டம் 341 பிரிவு அனுமதிக்கவில்லை, வகைப்படுத்த அது இடமளிக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். அரசியலமைப்பு சட்டம் 341 என்ன சொல்லுகிறது? வகைப்படுத்த கூடாது என்று சொல்லுகிறதா? இல்லை. அரசியலமைப்பு சட்டத்திலே பட்டியல் சாதி பிரிவுகளை எல்லாம் குடியரசுத் தலைவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். குடியரசுத் தலைவருடைய அந்த விருப்பம் இல்லாமல், அது இல்லாமல் ஒரு சாதியை சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ கூடாது என்று அரசியலமைப்பு சட்டம் 341 சொல்லுகிறது. சரி, அரசியலமைப்பு சட்டம் 341 சொன்னதை போலவே பட்டியல் சாதியிலே எந்த சாதியையும் நீக்கவில்லை, எந்த சாதியும் புதிதாக சேர்க்கவில்லை, எந்த சாதியையும் நீக்கவில்லை, எந்த சாதியும் சேர்க்கவில்லை. அந்த பட்டியல் சாதிக்குள்ளாகவே இருக்கிற அருந்ததியர் மக்களுக்கு 3 விழுக்காடு முன்னுரிமை அடிப்படையிலே இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. இது அரசியலமைப்பு சட்டத்தை மீறியதாக இல்லை. அது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய வரலாறுகளை தெரியாமல் பேசுகிறார்கள். இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் முதல் திருத்தம் எப்பொழுது ஏற்பட்டது? தந்தை பெரியாரினுடைய போராட்டத்திற்கு பிறகு இந்தியாவினுடைய முதல் அரசியல் அமைப்பு சட்டம் திருத்தப்பட்டது. எந்த அடிப்படையில் என்று சொன்னால், கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே பின்தங்கி இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பட்டியல் சாதி மக்களுக்கும் இடஒதுக்கீடை தரக்கூடிய அளவிலே சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அந்த சட்ட பிரிவு தான் 15, 16 என்கிற பிரிவுகள். அந்த பிரிவுகள் தெளிவாக பட்டியல் சாதியிலே பின்தங்கி இருக்கிறவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று சட்டம் சொல்லுகிறது. எனவே அரசியலமைப்பு சட்டம் 341 தடையாக இல்லை. தமிழகத்திலே திருத்தப்பட்ட பிரிவு 14, 15, 16 என்கிற பிரிவுகளும் இதற்கு உறுதுணையாக இருக்கிறது. எனவே சட்டம் மீறல் இதில் இல்லை. என்ன கூப்பாடு? ஏன்னா சட்டம் ஆர்டிகல் 341, ஆர்டிகல் 14th, 15th கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஏதோ இங்கிலீஷ்ல 2-3 வார்த்தையை போட்டா வெள்ளக்காரனா நீ? கான்ஸ்டியூஷன் எங்களுக்கு தெரியாதா? ஆர்டிகல் எங்களுக்கு தெரியாதா? ஆர்டிகல் 341 என்ன சொல்லுதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆர்டிகல் 14th, 15th, 16th என்ன சொல்லுகிறது என்று எங்களுக்கு தெரியாது. சட்ட விவாதம் வைத்துக் கொள்வோமா அல்லது சமூக நீதி அடிப்படையில் வாதித்து பார்ப்போமா? அதான் நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த சட்டத்தை தெரியாம கை நாட்டா இருக்கலாம். இன்னைக்கு சட்டமே நான் போடுற சட்டம் மாதிரி, சட்டமே நான் போடுற சட்டம் மாதிரி. எனக்கு தெரியாத சட்டமே கிடையாது. உனக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்காதா? அதனால இந்த சமுதாயத்தை இன்னும் ஏமாற்ற வேண்டும் என்று, குழப்ப வேண்டும் என்று யார் நினைத்தாலும் புலிகள் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இங்கே நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். கிரிமிலேயர் பூச்சாண்டி நான் வெளிப்படையாகவே சொல்கிறேனே. அண்ணன் எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்கள் ஒரு மணற்கேணி என்கிற ஒரு பதிப்பகத்திலே ஒரு புத்தகத்தை அவர் வெளியிட்டு இருக்கிறார். அதுல திரும்ப திரும்ப உச்சநீதிமன்றம் கிரிமிலேயர் என்று தீர்ப்பு வழங்கிவிட்டது, தீர்ப்பு வழங்கிவிட்டதுன்னு எழுதுறாரு. உச்சநீதிமன்றம் கிரிமிலேயர் தொடர்பாக சொன்னது தீர்ப்பு அல்ல, அது கருத்துதான். கருத்தை தீர்ப்பாக எடுக்க முடியாது, ஏற்க மாட்டார்கள். ஏன், நான் இந்த கட்டுரையிலே கூட கேள்வி பதில் மூலமாக நான் பதில் சொல்லியிருக்கிறேன். நம்முடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இங்க தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கிரிமிலேயர் என்கிற கிரிமிலேயர் சிஸ்டம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வழங்கணும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது. ஆனால் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் கூட தமிழ்நாட்டில் மட்டும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கிரிமிலேயர் முறை கிடையாது, பிசிக்கே கிடையாது. இன்னும் எஸ்சிக்கு இதை நடைமுறைப்படுத்த முடியாது. இது தீர்ப்பு அல்ல.
இன்னும் சொல்ல போனா 2 நாள்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் உடனே அறிக்கை விட்டான், நாங்க எஸ்சியில கிரிமிலேயரை கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு. நீ கொண்டு வந்து பாரு, சங்கியா இல்ல நாங்களான்னு பாக்குறோம். அதனால இந்த கிரிமிலேயரை பத்தி ஏதோ தெரியாததை போல, ஏதோ பிஜேபி நாங்கள் எதிர்பார்த்ததை போல நான் ஒன்றை மாற்றம் சொல்கிறேன். இந்த சங்கிகளுக்கு சங்கு ஊதுற ஒரே அமைப்பு தமிழ் புலிகள் கட்சி மட்டும்தான். தமிழ் புலிகள் கட்சி மட்டும்தான் அம்பேத்கரின் வாரிசுகளாக நிற்கிறோம். தமிழ் புலிகள் கட்சி மட்டும்தான் பெரியாரின் வாரிசுகளாக நிற்கிறோம். தமிழ் புலிகள் கட்சி மட்டும்தான் மார்க்சியவாதிகளாக நிற்கிறோம் என்பதை இந்த இடத்தில் ஆழமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் கூட பல மேடையிலே சொல்லுவேன், அருந்ததியருக்கு இடஒதுக்கீட்டை பற்றி நாகை திருவள்ளுவன் பேசுகிறான் என்று சொன்னால், அருந்ததியன் என்ற நான் வேறு சாதியில் பிறந்திருந்தாலும் சக்கிலியர் மக்களுக்காக அடிப்படை கடமை என்கிற அடிப்படையிலே என்னுடைய முழக்கம் இருக்கும். நாங்க சாதி கட்சி நடத்தல. இங்க இருக்கிற எல்லா சாதி மக்களும் அன்பாக அரவணைப்பாக சமூகத்தை பங்கு போட்டுக் கொள்ளக்கூடிய ஒற்றுமையோடு வாழக்கூடிய ஒரு அரசியல் எடுக்கிற கட்சி தமிழ் புலிகள் கட்சி. நலந்த கிரிமிலை யோசித்து பாருங்கள். பட்டியல் சாதிக்குள்ளாகவே அருந்ததியர்கள் தனியாக அவங்க பிரிஞ்சு போகணும்னு சொல்லவே இல்லை. அது கூட நேர்மையான பங்கை கேட்கிறாங்க. இல்ல நிறைய செய்தி எனக்கு அமைச்சர்கள் இங்கே அண்ணன் ஐயா அந்தியூர் செல்வராஜ் ஐயா அண்ணன் இதுக்காக உட்கார்ந்து இருக்காங்க. நிறைய இதுல தவறான செய்திகளை பரப்பிக்கொண்டே போகிறார்கள். எனவே இது போராட்டங்களாக இருந்தாலும் சரி, அது சீராய்வு மனுவாக இருந்தாலும், சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்ட உடனேயே விடுதலை சிறுத்தைகள் கடிந்த சீராய்வு மனுவை திரும்ப வேண்டும். இது சமூக நீதிக்கு எதிரானது. நீங்கள் வரலாற்றிலே பிழை செய்ய தயாராகிவிட்டீர்கள், பரிசீலனை செய்யுங்கள் என்று முதலாக அறிக்கை விட்ட கட்சி தமிழ். இங்க கொஞ்சம் பேர் தமிழ் இவன் எதிர்ப்பு திருமாவளவன் எதிர்க்கணுங்கிறான். நான் ஒண்ணு சொல்லிட்டேன், திருமாவளவன் மட்டும் இல்ல, எங்க அப்பாவே இருந்தாலும் இந்த சமூக நீதி யார் நின்னாலும் தான் செய்வேன், எதுக்கத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுல என்ன மாற்று கருத்து? அதுல என்ன மாற்று கருத்து? நான் கேட்டேன், என்னைய விட எதிர்த்தவன் யார்? அங்க வா, என்னை விட எழுத்து என்ன என்ன செஞ்சீங்க? நான் அமைச்சர்கள் வச்சுக்கிட்டு நான் பேசலாம்னு நினைக்கல. நான் அண்ணன் ஐயா சொன்னாங்க, செல்வராஜ் அழகா சொன்னாங்க, 45 பிரிவுகளாக இருக்கிறார்கள். சமுதாயத்தில் 70 கட்சிகள் இருக்கிறது. கட்சிகள் இல்ல, ஏன்னா இங்க எல்லா அரசு ஊழியர்கள் நீங்க ஒன்னா வாங்க, ஒன்னா என்ன செய்ய போற? 60-70 கட்சிகள் இருக்கிற ஆதி திராவிடர் சமுதாயத்தை அடையாளம் காணுகிறதா இல்லையா? 70 இயக்கங்கள் இருக்கிற தேவேந்திர குல வேளாளர் இயக்கங்களிலே கிருஷ்ணசாமி தான் எனக்கான தலைவன் என்று அடையாளம் காணுகிறதா இல்லையா? 45 சங்கங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அடையாளம் காணு, அதியமான் தான் எனக்கான தலைவன் என்று அதை ஆதரிக்கிற முதல் மனிதனாக நான் இருப்பேன். நான் அண்ணன் மதிவேந்தன் அவர்களை மேடையிலே வைத்தே சொன்னேன், ஐயா அதியமானவர்களுக்கு பாராளுமன்றத்தில் நீங்கள் இடம் தாருங்கள், அவரை அங்கீகரியுங்கள், எங்களுக்கு முன்னவராக மூத்தவராக இருக்கிறார். இப்படி வழிமொழிகிற கட்சி அருந்ததி இயக்கங்களிலே எங்கேயாவது நீங்கள் பார்த்ததுண்டா? வேண்டும். 2009 தமிழ் புலிகள் கட்சி உருவானது 2008. 2008க்கு முன்பு சுக்குநூறாக சுக்கு சுக்காக அருந்ததி இயக்கங்கள் உருவானது. அந்த அருந்ததி இயக்கங்களுடைய வேலைகள் என்னவாக இருந்தது தெரியுமா? ஒரு இயக்கம் இன்னொரு இயக்கம் குறை சொல்லுவது, ஒரு தலைவனை இன்னொரு தலைவன் குறை சொல்லுவது, கொள்கை ரீதியாக வீழ்த்த முடியாமல் அவர்களிடத்தில் குறைகளை சொல்லி வீழ்த்துவது, ஊரை சொல்லி வீழ்த்துவது, மொழியை சொல்லி வீழ்த்துவது. ஆனால் தமிழக அருந்ததி இயக்க வரலாற்றில் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், 2009 தொடங்கிய தமிழ் புலிகள் கட்சி இதுவரை ஒரு தலைவனை கூட விமர்சித்ததில்லை என்பதுதான் வரலாறு.
ஒரு தலைவனையும் நான் சொன்னது கிடையாது. இன்னும் வெளிப்படையாக வேண்டும் என்று சொன்னால் அதிகமான என்னுடைய தலைவன் என்று ஏற்றுக்கொள்கிற பான்பு லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிற போது கூட இந்த துணிச்சல் எனக்கு இருக்கிறது. என் பின்னால் இமானுவேல் சேகரன் சொல்லுவார், நான் சின்னவனாக இருக்கலாம், என் பின்னால் கொஞ்சம் இளைஞர்களாக இருக்கலாம், ஆனால் உரிமையை யாருக்காகவும் விட்டு தர முடியாது என்று சொன்னார் அல்லவா இமானுவேல் சேகரன். என் 1000 புலிப்படைகள் எதற்கும் தயாராக இருக்கிறது. ஆனாலும் கூட எனக்கு எந்த தலக்கணமும் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் எந்த அருந்ததி இயக்க தலைவர்களும் விமர்சிக்க வேறு யாரையாவது சொல்ல முடியுமா? ஆனால் அப்புறமும் ஒன்றை சொல்லுகிறேன், இடஒதுக்கீட்டிலே உங்கள் பங்கு என்ன கேட்கிறான். இடஒதுக்கீட்டிலே உங்க பங்கு என்ன என்று சொன்னால் 1991 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். தமிழ்நாடு அருந்ததியர் சங்கத்தில் அப்ப இணைஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப அரிசி நாகலிங்கம்னு ஒரு தலைவர் அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு 10 விழுக்காடு வேண்டும் என்று பரமக்குடியிலே ஒரு பேருந்து நிலையத்தில் ஒரு உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருந்தார். 13 வயதில் தமிழ்நாடு அருந்ததியர் சங்கம் நடத்திய உள்ளிட ஒதுக்கீட்டு போராட்டத்திலே சிறுவனாக பங்கெடுத்துக் கொண்டு பயணம் அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டுக்கான பயணம் 1994 அண்ணன் எஸ்.சி. கல்யாண சுந்தரம் அவர்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். 90களுக்கு பிறகு அவரோடு பயணிக்கிறோம் புரட்சிகரமாக வேண்டும் என்று. 94 அவர் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர போராட்ட நாள் என்று அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு இல்லை என்றால் நாங்கள் கருப்பு கொடி காட்டுவோம் என்று ஒரு போராட்டம் அறிவிக்கிறார். அந்த போராட்டத்திலே நானும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு சிறுவனாக இருக்கிற காரணத்தினால் என்னை சிறையிலே அடைக்காமல் பண்டாவத்தில் இருந்து என்னை வெளியே அனுப்பினார்கள் என்பது வரலாறு. 13 வயதிலே இடஒதுக்கீட்டிற்காக உண்ணாவிரதம் இருந்திருக்கிறேன். 14 வயதிலே கருப்பு போராட்டத்திலே இருக்கிறேன். இன்னும் நான் பட்டியலிட்டு போனால் அது எனக்கான தற்பெருமையாக மாறும். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இடஒதுக்கீடு பங்கை செலுத்தியிருக்க முடியாது. வழக்குகளை வாங்கியவன் உண்டா? சிறைக்கு போனவன் உண்டா? தொண்டைகளையே கத்தியவன் உண்டா? என் நண்பன் நீலவேந்தன் இன்றைக்கு மறைந்திருக்கிறான். நீலவேந்தனும் நானும் பிரச்சாரம் செய்யாத ஊர்கள் உண்டா? பிரச்சாரம் செய்யாத மாவட்டங்கள் உண்டா? அன்றைக்கு மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களும் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் எப்படி கேள்வியை எழுப்பினோம் என்பதற்கு எங்களுடைய உரையை சான்றாக இருக்கிறது. கேட்கிறான், இதை விமர்சிக்கல. நீங்கள் கட்சியை தொடங்குங்கள், நன்றாக என்னை விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது. நீங்கள் என்னை தாராளமாக விமர்சிங்கள். இதுவும் கூட உங்க விமர்சனத்துக்காக கிடையாது. என்னுடைய கட்சியில இருக்கிற தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, என்னை பின்பற்றுகிற தலைவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தவிர வேறு எந்த கட்சிக்காரர்களுக்குமான பதில் இது இல்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி எண்ணற்ற செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நேரத்தின் அருமை கருதி நான் ஒன்றை சொல்கிறேன் நண்பர்களே. ஆகஸ்ட் 1ஆம் தேதி இடஒதுக்கீடு சட்டம் வழங்கி இருக்கிறது. இந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. கூட பட்டியலில் போன இல்லையா, 2009 இந்த சட்டத்திற்கு எதிராக நீதிமன்ற கிளையில பல பேர் வழக்கு தொடுத்தாங்க. அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டிற்கு ஆதரவாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே என்னை மனுதாரராக இணைத்துக் கொண்டு அந்த வழக்காடியாக இருந்த அந்த வழக்கிலே வெற்றி பெற்றது தமிழ் புலிகள் கட்சி. இன்றைக்கும் கூட இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பாகி இருக்கிறது அல்லவா? இந்த தீர்ப்பிலும் உச்ச நீதிமன்றத்திலும் தமிழ் புலிகள் கட்சி தன்னை மனுதாரராக இணைத்துக் கொண்டு பாரிவேந்தன் வழக்கறிஞர்கள் பாரிவேந்தன் மனோஜ்குமார் என்கிற வழக்கறிஞர்கள் எனக்கு இருக்கிறார்கள். நான் எங்கேயும் பெருமையா சொல்லிக் கொள்வேன். நான் பணம் எங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அத சொல்லுவான்ல, இப்படியே வெட்டியாவே கல்யாணம் முடிச்சு உனக்கு பாதுகாப்புக்கு என்ன செய்வ, காசு பணம் சம்பாதிக்க. அந்த படத்தை அப்ப செமர்த்தில மன்சூர் அலியா சொல்லுவான், இந்த கடல் என்னுடைய பேங்க் சொத்து, எனக்கு எப்ப எவ்வளவு வேணுமோ அப்ப வலையை தூக்கிட்டு போவேன், வீசுவேன், மீன் வரும். நான் பல்லாயிரக்கணக்கான சம்பாதித்து வைத்திருக்கிறேன். இந்த சொத்து நான் மிட்டா மிராசாக இல்லாம இருக்கலாம், நான் பணக்காரனாக இல்லாம இருக்கலாம், ஆனால் ஆயிரக்கணக்கான புலிகள் உயிரை
படைபலம் இருக்கிறதே, அதுதான் என்னுடைய மாபெரும் மகத்தான சொத்து. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எந்த காலத்திலும் இதை நான் தவறாக பயன்படுத்தியதில்லை. இந்த அரசியலை புரிந்து கொண்டு இப்பொழுது நீதியை வெல்லக்கூடிய சட்டம், இந்த சட்டத்திற்கு யார் தடையாக இருந்தாலும், துரோகம் செய்தாலும், நேராக இருந்தாலும் அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிற ஒரே இயக்கம் தமிழ் புலிகள் கட்சி தான் என்பதை நான் புரிந்து கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த உள்ளிட ஒதுக்கீட்டை பாதுகாக்கிற இந்த களத்தில் உங்களோடு நான் என்றைக்கும் இணைந்தும் இருப்பேன், தனியாகவும் நான் செயல்படுவேன். இங்க இருக்கிற அரசு ஊழியர்களே, உங்களை அன்போடு மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், அன்போடு மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், அரசு ஊழியர்கள் இந்த இடஒதுக்கீட்டிலே நான் பயனடைந்தது கிடையாது. ஆனால் இங்கே பயனடைந்தவர்கள் அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்களிடத்திலே நான் உரிமையோடு கேட்கிறேன், உறவோடு கேட்கிறேன். பயனடைந்த நீங்கள், அம்பேத்கர் சொன்னார் அல்லவா, அரசு ஊழியர்களை நம்பி நான் ஏமாந்து விட்டேன், அவர்களை இந்த இடத்திற்கு வரவழைத்தால் பின்னோக்கி இருப்பவர்களை கைதூக்கி விடுவார்களே என்று நம்பினேன், அரசு ஊழியர்களை ஏமாற்றி விட்டார்கள் என்று சொன்னார் அல்லவா. அந்த பழி சொல்லு அரசு ஊழியர்கள் உங்களுக்கு பின்னால் இருக்கிற தலைமுறையை கைதூக்கி விடுவதற்காக நீங்கள் ஒரு அமைப்பு, நீங்கள் ஒரு இயக்கமாக திரளுங்கள், நீங்கள் ஒரு இயக்கத்திற்கு பின்பாக. நான் சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன். நான் டெக்ளரேஷன் ஆதி திராவிட சமுதாயத்திலே பறையர் அரசு ஊழியர்கள், தேவேந்திரகுல சமுதாயத்தில் துணிச்சலாக நான் புதிய தமிழகத்திலே இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அரசு ஊழியர்கள் துணிச்சலாக சொல்லுங்கள், நீங்கள் ஆதித்தமிழர் பேரவையில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள், நீங்கள் தமிழ் புலிகளிலே இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். என்ன துணிச்சல்! நான் ஒன்றை சொல்கிறேன், இந்த மக்களுக்கு மட்டுமல்ல, அரசு ஊழியருக்கு ஒன்று என்றாலும் உயிரை கொடுத்தாவது அங்கே நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை எடுப்போம். எங்களால் எந்த அரசு ஊழியருக்கும் பாதிப்பு வராது, எந்த அரசு ஊழியரையும் நாங்கள் நிர்பந்திக்க மாட்டோம். இன்னும் நீங்கள் சொல்லுகிறீர்களே, நீங்கள் ஒன்றாக வாருங்கள், நான் நிதியை தருகிறேன் என்று சொல்கிறீர்களே, எங்களுக்கு நாங்கள் ஒன்றாக வந்து நீங்கள் ஒன்றாக நிதியை தரக்கூட வேண்டும். நான் மனப்பூர்வமாக தொகையை ஒட்டுமொத்தமாக தாருங்கள், அவர்கள் இந்த இடஒதுக்கீட்டை பாதுகாப்பார்கள். நீங்கள் தரவில்லை என்றாலும் இந்த சமூகத்தையும் இடஒதுக்கீட்டையும் பாதுகாக்கிற வரலாற்று கடமையை நான் என் அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு சட்டத்தை தந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாராட்டு, அம்பேத்கர்களுக்கு பெரியார் இந்த பயனுள்ளவரை உங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்கும் என்று சொல்லி, அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டிற்காக நாம் ஒன்றாகவும் இணைந்து நிற்போம், தனியாகவும் களத்தில் நிற்போம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி